are honored to welcome our esteemed chairman, Mr. Jinji Babu sir, to the stage. Sir, we are request you to kindly share your words with us, sir. ராஜாதேவ் சிங் பப்ளிக் பள்ளியின் 14ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், டெல்லி சிபிஎஸ்இ போர்டின் முன்னாள் கவர்னிங் கவுன்சில் உறுப்பினரும், ஸ்டேட் தமிழகத்தின் ஹெச்ஆர்சி ஸ்டேட்ல இருக்கிற கல்வித்துறையின் தற்போதைய மெம்பரும், எங்களுக்கெல்லாம் மிக உதவிகரமாக இருக்கக்கூடிய டாக்டர் அஜித் பிரசாத் ஜெயின் அவர்களே, கல்வி குழுமத்தின் செயலாளர் திரு ஐயப்பன் அவர்களே, பொருளாளர் திரு அண்ணாமலை அவர்களே, மற்றும் இந்த குழுமத்தின் அறக்கட்டளையின் உறுப்பினராக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், கல்லூரி டைரக்டர் திரு கார்த்திகேயன் அவர்களே, பிரின்சிபல் திரு அருள்முருகன் அவர்களே, பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப், கல்வி குழுமத்தின் மற்ற அனைத்து கல்லூரியிலிருந்து இருக்கும் குடியிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்களை, பெற்றோரின் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அஜித் சாரை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால பழக்கம் உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சிபிஎஸ்இ பள்ளி தாளாளர்களுக்கும் அவரை தெரியும், இவருக்கும் அனைத்து தாளாளர்களையும் தெரியும். அந்த அளவிற்கு இந்த சிபிஎஸ்இ மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ல ஒரு வழிகாட்டியாக அனைத்து பள்ளிகளுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட இந்த புதுசா வந்தாலும் சரி, ரெனிவலாக இருந்தாலும் சரி, நிறைய பள்ளிகளுக்கு அவருடைய அகாடமி மூலியமாக, அவர் நடத்தி கொண்டிருக்கும் அந்த கன்சல்டன்சி மூலியமாக நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். என்ன ஒரு அப்டேட் வந்தாலும் சிபிஎஸ்ல இதெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்துங்க என்று எங்களுக்கு எல்லாம் ஆலோசனை கூறி வருகிறார். அவரை இங்கே சிறப்பு விருந்தினராக அழைப்பதற்கு இன்னொரு காரணம், அவரது இந்த மண்ணை சேர்ந்தவர். அவருடைய சொந்த ஊர் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுக்கம் கிராமம் தான். நம் மண்ணிலிருந்து போய் இத்தகைய ஒரு பெரிய நிலைக்கு வந்திருக்கும் அவருக்கு எங்களால் இந்த ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களிடத்திலே படிக்குமாறு அவரை இன்று சிறப்பு விருந்தினராக இங்கே அழைத்திருக்கின்றோம். Thank you very much for your presence and we are very delighted to have you in our midst on this occasion. Thank you. பள்ளியை பொறுத்தவரை இங்கே குழுமியிருக்கும் பெற்றோர்கள் இந்த ஆண்டுக்கு ஒரு முறைதான் உங்களை எல்லாம் இங்கே அதிக அளவில் காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அந்த வேளையிலே ஒரு விஷயங்களை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். படிப்பு, மதிப்பெண் இவைகளை தாண்டி நம் மாணவர்களுக்கு இப்போதைய சூழ்நிலைக்கு, இன்றைய சூழ்நிலைக்கு பார்க்கும்போது அவருடைய மனநலம், ஒழுக்கம், தன்னம்பிக்கை இவையெல்லாம் மிக முக்கியமாக இருக்கின்றது. காரணம், நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 2-3 நாளா இன்னையோட முடியுது. டெல்லியில பாத்தீங்கன்னா 77th annual day conference for that அகில இந்திய லெவலே மனநலம் மருத்துவர்களுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநாட்டோட ஆய்வறிக்கை பாத்தீங்கன்னா நேற்று தினத்தந்தியில எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அந்த ஆய்வறிக்கையில பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் போட்டிருக்காங்க. ஒரு 18 வயசுக்கு மேல் இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 42% பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். 25 வயதுக்கு மேல் இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட 60% பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். அன்றைய அவருடைய வயதுக்கு ஏற்ப குறிப்பிட்டிருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14 வயசு கீழே இருக்கிறவங்க 32% பிரச்சனைகளை அவர்கள் இந்த வயதிலேயே சந்திக்கிறார்கள். காரணம் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஸ்டடீஸ்ல இருக்கிற பிரஷர், வீட்டுல பேரண்டிங் மூலியமா இருக்கக்கூடிய பிரஷர், அதையெல்லாம் தாண்டி இன்று நம்மிடையே இருக்கும் கூட அந்த செல்போன் மோகம், சோசியல் மீடியா மோகம், இது ரெண்டுமே 14 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களை கூட ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சொல்லுவாங்க இங்க நம்ம ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு,
நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, 6வது 7வது 8வது ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் வாங்கி இருக்கக்கூடியவர்கள் அந்த கொஞ்சம் அந்த வயசு ஏற ஏற பார்க்கும்போது அவருடைய அந்த மதிப்பெண்கள் குறைந்து கொண்டிருக்கின்றது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஏன்னா இது இது நம்ம ஸ்கூல்ல நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல மட்டும் ப்ராப்ளம் இல்லை, இது உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக கருதுகிறேன். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆஸ்திரேலியா, சைனா, சவுத் கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் 16 வயசு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் சோசியல் மீடியால எந்த கம்பெனியும் சேர்க்கக்கூடாது, மிக கண்டிப்பாக ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அப்படியும் சேர்த்தால் அந்த கம்பெனிகளுக்கு கோடிக்கணக்கிலே அபராதம் விதிக்கின்றார்கள். அது போன்ற ஒரு நிலை நம் நாட்டிலும் கூடிய விரைவில் வர இருக்கும். அதனால பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள், அவருடைய நாங்க இங்க ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்களுக்கு அந்த போன் உபயோகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க வீட்டுல இருக்கும் போது அது உங்களுக்கு கொஞ்சம் அந்த கவனத்துக்கு கொண்டு வர மாதிரி, கவனத்தில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 50% தெரிஞ்சதா, ஏன்னா பசங்க எல்லாம் இப்ப அவங்கள்ட்ட இருந்தா நம்ம கேஜெட்ஸ் யூஸ் பண்றதுக்கு கத்துக்கிறோம், ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு கத்துக்கிறோம். அதனால அவங்களுக்கு 100% அதுல எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் அதுல பாதியாவது இருந்தாதான் அவங்கள நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஆகையால் அந்த அதோட அழுத்தம் எல்லாமே இப்ப பள்ளிகளிடம் பிரதிபலிக்கிறது. அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்இ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலும் ஏற்கனவே ஒரு கவுன்சிலர் இருக்காங்கன்னு சொன்னா இப்ப 1000 பள்ளிகள் 1000 மாணவர்களுக்கு என்றால் 2 கவுன்சிலர்ஸ் அந்த மன அழுத்தத்தை போக்குக்கொள்ள அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக கண்டிப்பா சிபிஎஸ்இ பள்ளிகளே கவுன்சிலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஒரு பிரச்சனையை நாம் தீர்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கின்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் வளர்த்தல். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஈஸி சேர்ந்தாலே நம்மளுக்கு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துச்சு. இப்ப கரண்டா பார்த்தா நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கோம். இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த மேப்ஸ், கூகுள் மேப்ஸ் ஆகட்டும், அல்லது இந்த ஓடிடியில் வர இந்த ப்ரையாரிட்டியா சொல்லுவாங்க. நம்ம எஸ்எம்எஸ் டைப் பண்ணும் போது, வாட்ஸ்அப் டைப் பண்ணும் போது அடுத்தடுத்து வேர்ட்ஸ் வரும், ப்ரெடிக்டிவ் வேர்டிங்ஸ். எல்லாமே இப்ப நம்ம இந்த ஏஐ டெக்னாலஜில இந்தியால இருந்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி என்ன சொல்றது, ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்று மேலை நாடுகளிலே அவர்கள் அந்த நிலைக்கு போயிட்டாங்க. இப்ப சைனா, யூஎஸ்ஏல எல்லாம் டிரைவர் இல்லாம கார் ஓடுது, ரோபோட்ஸ் மூலியமா ஆபரேஷன் பண்றாங்க. நம்ம இன்னும் அந்த நிலைக்கு போகனால இப்ப நம்ம இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கோம். இது ஒவ்வொரு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங், இது மாதிரி விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டேதான் இருக்க போகிறது. அதற்காக நம் மாணவர்களை எப்படி நம்ம அவர்களுடைய திறன்களை வளர்க்க போகிறோம். இப்ப போன 15 வருஷம் முன்னாடி படிச்சுட்டு போனாலும் இன்னைக்கு ஒரு 40-45 வயசுல ஒரு ஐடி கம்பெனில இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு கோடி சம்பளம் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, கம்பெனிக்காரன் என்ன சொல்றான், இப்ப நீ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உனக்கு தெரியாது, அதோட பாதி சம்பளத்தை எனக்கு ஏஐ படிச்ச மாணவர்கள் கிடைக்கின்றார்கள். அதனால ஒண்ணு முடிஞ்சா நீங்க ஏஐ படிங்க, ஏஐ எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆயுதங்களை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அதனால விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கும் போது நாம் நம் மாணவர்களை அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய திறன்களை வளர்க்க வேண்டிய கட்டாயம் ஒரு பள்ளிக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது பார்த்தா என்னென்ன திறன்களை அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும், அது அப்பதான் ஒரு 4 திறன்கள்: நெட்வொர்க்கிங், டீம் ஒர்க், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு மாணவன் கேள்வி கேட்க தூண்டும் விதமாக அந்த பாடத்திட்டங்களும் அந்த பள்ளியும் அமைய வேண்டும். ஏற்கனவே இருக்கிறதே ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு அது பெருசா ஒண்ணும் இல்லை, அவன் படிச்சா போதும் அதை அப்படியே போய் ரீப்ரொடியூஸ் பண்ணுவான். ஆனா அவனுடைய ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ற எப்படி அவன் செயல்பட வேண்டும் என்பதை அவனுடைய படைப்பாற்றல் மூலியமாக தான் நம்மளுக்கு தெரிய வரும். அந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல அந்த கேஸ் ஸ்டடி கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை குறித்து அந்த மாணவன் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பதில் அளிக்கிறான். ஏன்னா அந்த ஒவ்வொரு பதிலும் வேற வேற விதமா இருக்கும், ஒவ்வொரு மாணவனுடைய பதிலும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குன்னு தனியா ஒரு 8 மார்க் போட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த பாடத்திட்டங்கள் மிக நல்ல பாடத்திட்டங்களாக இருக்க வேண்டும். அவருடைய படைக்கும் திறனை அதை வெளிக்கொண்டு வரும் ஒரு பாடத்திட்டமாக இருக்க வேண்டும். நம்ம ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா இப்ப சோட்டா சயின்டிஸ்ட் என்று ஒரு அமைப்பை வைத்து புது புது எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இல்ல ஒரு கண்டுபிடிப்புகள்
சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு அந்த இது பண்ணக்கூடிய ஒரு போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாணவர்களும் சென்று சென்னையிலே தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் என்றது ஒரு தொடர்பு திறன். ஒரு ஒத்த கருத்துடைய அல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் உடைய, மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு அதாவது அந்த கிளப்ஸ் மூலியமா, இங்கிலீஷ் கிளப்ஸ், சயின்ஸ் கிளப்ஸ் மூலியமாக அவர்களுடைய அந்த தொடர்பு திறன் என்பது நெட்வொர்க்கிங் என்பது இப்போது எல்லா நிலையிலும் அது பயன்பட வேண்டியிருக்கு. ஒரு வேலைக்கு சேர்ந்தா கூட அதுக்கு அடுத்து என்ன ப்ரொமோஷன் வேணும், இல்ல வேற எங்க வேகன்சி இருக்கு, இல்ல அதோட உயர் பதவிகளை எப்படி அடைவது, இது எல்லாமே இப்ப நெட்வொர்க்கிங் மூலியமா தான் ஒவ்வொருத்தரும் அதை தேடிக்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் பேப்பர்ல யாரும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதில்ல, ஆன்லைன்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதில்ல, எல்லாமே இப்ப நெட்வொர்க்கிங் மூலியமா நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அந்த திறனையும் நம் மாணவர்களிடத்திலே வைத்துக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் என்பது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில, ஒரு ஃபுட்பால் டீம்ல, ஒரு கிரிக்கெட் டீம்ல ஒரு கேப்டனை வைத்துக் கொண்டு அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் என்ன செய்ய சொல்கிறார்களோ அதை செய்து கொண்டு ஒரு டீமாக இருந்து அந்த திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு முக்கியமான திறன். அது பாத்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க, உணர்ச்சி நுண்ணறிவு. அது பாத்தீங்கன்னா ஒருத்தர் எப்படி, ஒரு மாணவன் எப்படி அந்த உணர்ச்சிக்கு வசப்படாமல் ஒரு கோபத்தை அடக்கிக் கொள்வது, அல்லது ஒருத்தர் கோபப்படும் போது தானும் கோபப்படாமல் அவரிடம் எப்படி நடந்து கொள்வது, அதுபோல் என்னென்ன பாதிப்புகள், அவருக்கு இதை செஞ்சா ஒரு பாதிப்பு வரும், அதை எப்படி அதுல இருந்து விலகிக் கொள்வது போன்ற இது மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உணர்வும் ஒரு மாணவனுக்கு தேவை. இதையெல்லாம் சேர்ந்துதான் அடுத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகும் எல்லா சந்தர்ப்பங்களையும் அவன் கடந்து செல்ல வேண்டும். ஆகையால் இந்த திறன்களை வளர்ப்பது என்பது ஒரு பள்ளிக்கு மிக முக்கியமான கடமையாகும். ஆகையால் நீங்க மதிப்பெண் மட்டும் பார்க்க வேண்டாம். என்ன சொல்லணும்னா, படிப்பு மதிப்பெண் மட்டும் அல்ல, இந்த திறன்களும் இங்கே நாங்கள் ராஜதேசிங் பள்ளியிலே ஓரளவுக்கு, நான் சொன்ன 100% நாங்கள் கொடுக்கிறோம் என்று நான் சொல்லவில்லை, ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% ஒரு கிளப்ஸ் மூலியமாகவும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அவருக்கு கிடைக்கப்படும் மற்ற ஆக்டிவிட்டிஸ் மூலியமாக இதை நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கணும் என்ற நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் பூனேல ஒரு ஸ்கூலு விசிட் பண்ண ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் அந்த ஸ்கூல்ல தங்கி அது எப்படி செயல்படுகிறது என்று. கிட்டத்தட்ட அந்த ஸ்கூலோட பேரு ஞான பிரபோதினி. ஒரு 70 ஆண்டுகள் பழமையான ஸ்கூல். அதுல பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் எல்லாமே டெய்லி ஸ்கூலுக்கு, எல்லாரும் இல்ல, கிட்டத்தட்ட அவங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அவங்க எல்லாமே அந்த ஸ்கூலுக்கு வந்து அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஒரு சார்ட் அக்கௌண்டோ இல்ல ஒரு பேங்க் மேனேஜரோ இல்ல ஒரு MBAவோ, அவர்கள் எல்லாம் வந்து அவர்கள் வேலைக்கு ஏற்ற அந்த என்ன சொல்றது அந்த அறிவினை அவர்களுக்கு தெரிந்த அந்த விஷயங்களை எல்லாம் மாணவர்கள் எடுத்து ஃப்ரீயா அந்த ஒரு 1/2 hour 1 hour ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போறாங்க. அதுதான் நாம் நம்மளுடைய பிரின்சிபல்ட்டையும் சொல்லிட்டு இருந்தோம், போர்ட்லயும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை ஏன் நம்ம இங்க செய்யக்கூடாது? எந்த துறையான பேங்க்ல வேலை செய்றவங்க, வருவாய்த்துறை, விவசாயி, நிறைய பசங்களுக்கு இப்ப விவசாயத்தை பத்தியே தெரியாது. இதையெல்லாம் ஒரு பொது அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையாக இருக்கும். ஆகையால் பேரண்ட்ஸ் இப்ப அடுத்த வருஷம் நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு இருக்கோம். பேரண்ட்ஸ் யாராவது வாலண்டியரா வந்து நீங்க வாரத்துல ஒரு 1/2 மணி நேரம் உங்க இயன்ற நேரத்திலே, எல்லா துறையில இருந்த டாக்டர்ஸா இருந்தாலும் எந்த துறையில இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பங்கினை ஆற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜதேசிங் அறக்கட்டளையின் மூலமாக இங்கே ஒரு 100 பெட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இங்க ஆரம்பிக்க போறோம். இந்த வளாகத்திலேயே கிட்டத்தட்ட 2027ஆம் ஆண்டு அது செயல்முறைக்கு வரும். இதே நேரத்தில் அந்த ஜனவரி மாசத்துக்குள்ள அதை இங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று அதற்கு முடிவு செய்து அதற்கான பூமி பூஜை எல்லாம் நடந்துவிட்டது. அடுத்து அப்ரூவல்ஸ் எல்லாம் வந்தப்புறம் கட்டிட வேலையும் ஆரம்பிக்க உள்ளோம். ஆகையால் உங்கள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு இந்த நேரத்தில் தேவை என்று தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் சந்திப்பது மிக மகிழ்ச்சி, நன்றி என்று கேட்டுக்கொள்கிறேன்.